வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா C++லேருந்து இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ்க்குள்ளே ரெண்டு ஃபங்க்ஷன் ரீடு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து எழுதி வச்சுருக்கோம். ஸோ அந்த ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கும் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கும் கிளாஸுக்கு வெளியில் நம்ம வந்து டெஃபினேஷன் எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே மெயின்லேருந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். அப்படி கால் பண்ணும்போது மெயினில் நான் வந்து என்ன எழுதியிருக்கணும் அது அப்படியே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன். a.read அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது a அப்படிங்கிறது ஆடுன்றதோடைய கிளாஸோடைய ஆப்ஜெக்ட். அப்போ ஆடுன்ற கிளாஸில் இருக்கிற ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் வந்து போகும். ஸோ இந்த இடத்துல ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கிளாஸ்க்குள்ளேயும் நான் வந்து ஜஸ்ட் வந்து டிக்ளரேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து எழுதலை. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் எங்கே எழுதியிருக்கேன் அப்படின்னா கிளாஸ்க்கு வெளியில் தான் எழுதியிருக்கேன். அப்போ கண்ட்ரோல் எங்கே வரும் அப்படின்னா கிளாஸ்க்கு வெளியில் டெஃபினேஷன் எழுதியிருக்கிற இடத்துக்கு வந்து இதில் நான் என்ன எழுதியிருக்கணும் அது அப்படியே எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சி அவுட்டில் என்டர் ஏ அண்டு பின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ ரன் பண்ணுற டைமில் எனக்கு வந்துட்டு என்டர் ஏ அண்டு பின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு யூஸர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் 2 வேல்யூஸ் வந்து இன்புட் வந்து கொடுப்பாங்க. இப்போ 44 33 நான் வந்து கொடுக்குறேன்னா 44 அப்படிங்கிற அந்த வேல்யூ வாங்கி ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கும் 33 அப்படிங்கிறத வந்து பிக்கும் அசைன் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதோட இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அகைன் திரும்ப கண்ட்ரோல் நமக்கு நேராக எங்கே வரும் அப்படின்னா மெயினுக்கு வந்து மெயினில் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணுறோம். இந்த பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணும்போது நேராக கண்ட்ரோல் வந்துட்டு மெயினில் இருக்கிற பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்துட்டு இன்லைன் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இன்லைனை வந்து பார்த்துச்சு அப்படின்னா ஸோ இதில் நம்ம வந்து டெஃபினேஷன் நம்ம வந்து எழுதலை, கிளாஸுக்கு வெளியில் தான் டெஃபினேஷன் எழுதியிருக்கோம். அப்படி எழுதியிருக்கும் போது கிளாஸுக்கு வெளியில் டெஃபினேஷன் எழுதியிருந்தாலும் அந்த இன்லைன் அப்படிங்கிறத பார்த்துச்சு அப்படின்னா ஸோ கிளாஸ்க்கு வெளியில் இருக்கிற இந்த டெஃபினேஷன் வந்து கிளாஸுக்குள்ளே நம்ம வந்து டெஃபினேஷன் கொடுத்ததா எடுத்து கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்பீடை நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்லைன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நான் வந்துட்டு ஆட் நான் வந்து கொடுத்து a+b நான் வந்து எழுதியிருக்கேன். அப்போ நமக்கு வந்து இதோடைய அவுட்புட் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஆட் 77 சொல்லி ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதையே அப்படியே நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமாக வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கிளாஸில் சேம் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். ஸோ இது வந்து ப்ரைவேட்டில் 3 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். பப்ளிக்கில் வந்துட்டு வாய்ட் ரீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். கிளாஸ் வந்து ஓவர். இந்த கிளாஸ்க்கு வெளியில் இந்த ரீட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டெஃபினேஷன் எழுதியிருக்கோம். அண்டு பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கும் கிளாஸ்க்கு வெளியே டெஃபினேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது மெயினில் வந்துட்டு இந்த ஆட்ன்ற கிளாஸ்க்கு வந்துட்டு OA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த OA அப்படின்ற ஆப்ஜெக்ட் மூலமாக ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ கால் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நார்மலாக நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ என்டர் த வேல்யூ ஏ அண்டு பின்னு சொல்லி கேட்குது. ஸோ ஏவுக்கு வந்து 22, பிக்கு வந்து 33 நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணி 55 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே ரெண்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணி கிளாஸ்க்கு வெளியில் நம்ம வந்து டெஃபினேஷன் எழுதியிருக்கிறத தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இது இந்த பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இன்லைன் அப்படின்னு மட்டும் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இந்த பிரிண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்லைன் ஃபங்க்ஷனாக மாறிடும். இன்லைன் ஃபங்க்ஷனாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரிண்ட்எஃப்க்கு வந்துட்டு கிளாஸுக்கு வெளியில் டெஃபினேஷன் நான் வந்து எழுதியிருந்தாலும் கிளாஸுக்குள்ளே நான் வந்து டெஃபினேஷன் எழுதியிருக்கிறது மாதிரியே கிளாஸுக்குள்ளே நான் வந்து டெஃபினேஷன் எழுதியிருக்கிறது போலவே எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இப்போ இன்லைன் ஃபங்க்ஷனாக நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏவுக்கு வேல்யூ நான் வந்துட்டு 4 கொடுக்குறேன், பிக்கு வேல்யூ 2 நான் வந்து கொடுக்குறேன். ஆட் பண்ணி 6 அப்படின்னு சொல்லும். ஸோ லாஸ்ட் டைம் எப்படி ரன் ஆனிச்சோ இன்லைன் கொடுக்காதப்போ எப்படி ரன் ஆனிச்சோ அதே போல் தான் இன்லைன் கொடுத்தாலும் எனக்கு வந்து ரன் ஆகும். ஆனால் கிளாஸ்க்கு வெளியில் டெஃபினேஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கும் போது இன்லைன் கொடுக்கும்போது இதுக்குள்ளே நம்ம வந்து டெஃபினேஷன் எழுதியிருக்கிறதாவே எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கும் கம்பைலர்.
ஸோ அந்த பர்பஸ் தான் இன்லைன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.